பல சோதனைகளிலிருந்து மீண்டெழுந்து சாதனை படைத்தவர் நம்ம கலாம் ஐயா. சோதனையைக் கண்டு மனம் தளராதவர். சோதனைகள்தான் வெற்றியின் படிக்கட்டு. உலகமே வணங்கும் கலாம் ஐயாவுக்கு பல சோதனைகளுக்கு பிறகே வெற்றிகள் கிடைத்தது. முதலாவது ஏமாற்றம். அயராது உழைத்து உருவாக்கிய நந்தி ஹேவர் விமானம் கடைசியில் கிடப்பில் போட்டுவிட்டார்கள். வானம்தான் எல்லை என்று அதுவரை நம்பிக்கொண்டிருந்தேன். ஆனால் அந்த திட்டத்தின் கதியை பார்த்ததும் எல்லைகள் மிகவும் சுருங்கிவிட்டன என்று தோன்றுகிறது. எனது உள்ளமும் உயிரும் நந்தியில் கலந்திருந்தது. அது பயன்பட போவதில்லை என்பதை என்னால் ஜீரணிக்கவே முடியவில்லை. என் கனவு கலைந்தது. ஏமாற்றமே மிஞ்சியது. இரண்டாவது பேரதிர்ச்சி. சுமார் 2 வருடங்களாக கர்மமே கண்ணாக பாடுபட்டு நாங்கள் உருவாக்கிய டயமண்ட் பிசி திட்டத்தை பிரான்ஸ் நாடு திடீரென்று ரத்து செய்துவிட்டது. பேரதிர்ச்சி அது. மூன்றாவது ஏமாற்றம். டயமண்ட் பிசி திட்டத்தால் எனக்குள் ஏற்பட்ட வெற்றிடத்தை ராட்டோ திட்டம் போக்கியது. அலுவலகம் முடிந்த பிறகும் ரொம்ப நேரம் வேலை செய்வது என்பது ராட்டோ திட்டத்தில் நான் ஈடுபட்ட பிறகு வாடிக்கையாகிவிட்டது. கடைசியில் ராட்டோ திட்டமும் கைவிடப்பட்டது. நான்காவது விரக்தி. SLV-3 2ஆம் முறையே விண்ணில் ஏற்றப்பட்டு வெற்றியடைந்தது. முதல் முறை அடைந்த படுதோல்வியை அவரே அக்னி சிறகுகளில் விவரித்துள்ளார். 10 ஆண்டு உழைப்பு கடைசியில் கடலில் விழுந்துவிட்டது. அப்போது அவர் இருந்த மனநிலையை குறிப்பிட்டுள்ளார். SLV-3 1979 ஆகஸ்ட் 10ஆம் தேதி காலை மணி 7:58க்கு கம்பீரமாக விண்ணை நோக்கி கிளம்பியது. முதற்கட்ட பயணம் கச்சிதமாக முடிவடைந்தது. முதற்கட்டத்திலிருந்து 2வது கட்டத்தை எட்டும் மாற்றமும் எந்த சிக்கலும் இல்லாமல் நல்லபடியாக நிகழ்ந்தது. SLV-3 வடிவம் எடுத்த எங்கள் நம்பிக்கை விண்ணில் சிறகடித்து செல்வதை ஆடாமல் அசையாமல் பார்த்து கொண்டிருந்தோம். நம்பிக்கை தகர்ந்து போனது. 2வது கட்டம் கட்டுப்பாட்டை இழந்துவிட்டது. 317 வினாடிகளில் எல்லாம் முடிந்துவிட்டது. எனது உள்ளம் கவர்ந்த 4வது கட்டத்தை உள்ளடக்கி கொண்டிருந்த ஏவுகலத்தின் எஞ்சிய பகுதி ஸ்ரீஹரிகோட்டாவிற்கு 560 கிலோமீட்டர் தொலைவில் கடலில் விழுந்தது. எங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம். கோபமும் விரக்தியும் கலந்த ஒரு வினோத உணர்வு எனக்கு ஏற்பட்டது. எனது கால்கள் விரைத்து போய் வலி எடுத்தன. கோளாறு என் உடம்புக்கு இல்லை, என் மனதில் என்னவோ ஆகிவிட்டது. என்னுடைய நந்தி ஹேவர் ரக விமானம் கருவிலேயே அழிந்தது. ராட்டோ திட்டம் கைவிடப்பட்டது. SLV டயமண்ட் 4வது கட்டத்தை ஏற கட்டியது. இவையெல்லாம் சாம்பலிலிருந்து உயிர்த்தெழும் ஃபீனிக்ஸ் பறவை போல் மறுபடியும் என் நினைவில் தோன்றின. காணல் நீராகி போன இந்த கனவுகளில் இருந்து எப்படியோ மீண்டு வந்து புத்தம்பொது கனவு திட்டத்தில் கவனம் செலுத்துவதற்கு கற்றுக்கொண்டிருந்தேன். இந்த தோல்விகள் எல்லாம் அந்த நாளன்று மறுபடியும் உயிர் பெற்று எழுந்து என்னை வாட்டின. ஒருவேளை நீங்கள்தான் அதற்கு காரணம் என்றால் என்ன செய்ய போகிறீர்கள் என்று யாரோ பிளாக் ஹவுஸில் என்னிடம் கேட்டார்கள். இந்த கேள்விக்கு விடை காண முயன்றேன். ஆனால் மிகவும் களைத்து போயிருந்ததால் இது பற்றி என்னால் ஆழமாக சிந்தனை செய்ய முடியவில்லை. முதல் நாள் இரவு முழுவதும் கவுண்டவுன் வேலை நடந்து அடுத்த நாள் காலையில் விண்ணில் ஏவும் பணி நடத்தப்பட்டது. அந்த ஒரு வாரம் முழுவதும் எனக்கு பொட்டு தூக்கம் கிடையாது. உடலும் மனதும் சக்தி இழந்து விட்டது. வேறெங்கும் போகாமல் என் அறைக்கு சென்றேன். படுக்கையில் விழுந்தேன். பிற்பகல் முடிய போகும் நேரம். கிட்டத்தட்ட மாலை வேலை நெருங்கி கொண்டிருந்த தருணம். யாரோ என் தோளில் இதமாக தொடுவதை உணர்ந்து கண் திறந்து பார்த்தேன். பேராசிரியர் டாக்டர் பிரமபிரகாஷ் என் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தார். சாப்பிட போகலாமா என்று கேட்டார். அவரின் பரிவிலும் அன்பிலும் நெகிழ்ந்து போனேன். 2 தடவை என் அறைக்கு வந்த அவர் நான் உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து திரும்பி சென்று விட்டதாக பிறகு எனக்கு தெரிய வந்தது. இந்த இக்கட்டான சமயத்தில் டாக்டர் பிரமபிரகாஷ் எனக்கு உதவினார். வேதனையை தாங்கிக் கொள்ளும் அவருடைய சக்தி எங்களுக்கெல்லாம் ஓர் அற்புத உதாரணமாக அமைந்தது. 1980 ஜூலை 18 காலை 8 மணி. மிக முக்கியமான தருணம். அப்போது இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஏவுகலம் SLV சாரிலிருந்து விண்ணில் கிளம்பியது. டேக் ஆஃப் ஆன 600 நொடிகளுக்கு பிறகு நான் கம்ப்யூட்டரை பார்த்தேன். அதில் ரோஹிணி செயற்கைக்கோளை அதன் திட்டமிட்ட பாதையில் செலுத்த ராக்கெட்டின் 4வது கட்டம் தயாராகி கொண்டிருந்த தகவல்கள் பளிச்சிட்டன. அடுத்த 2 நிமிடங்களில் ரோஹிணி அதன் பாதையில் நகரத் தொடங்கியது.
என் வாழ்க்கையிலேயே அதுவரை வெளிப்பட்டிராத மிக முக்கியமான வார்த்தைகளை கீச்சு குரலில் அப்போது பேசினேன். எல்லா நிலையங்களுக்கும் திட்ட இயக்குநரிடமிருந்து அழைப்பு. ஒரு முக்கிய அறிவிப்புக்காக காத்திருங்கள். திட்ட எதிர்பார்ப்புகளின்படி எல்லா கட்டங்களும் செயல்பட்டுள்ளன. ரோஹிணி செயற்கைக்கோளை அதன் திட்டமிட்ட பாதையில் தேவையான திசை வேகத்துடன் 4வது கட்ட மோட்டார் செலுத்தியுள்ளது. எங்கு பார்த்தாலும் ஒரே மகிழ்ச்சி ஆரவாரம். பிளாக் ஹவுஸிலிருந்து நான் வெளியே வந்ததும் ஆனந்தம் கரைபுரண்டோட எனது சகாக்கள் தங்கள் தோள்களில் என்னை தூக்கி கொண்டு ஊர்வலமாக வந்தார்கள். தேசம் முழுவதும் உற்சாக பரவசத்தில் மூழ்கி திளைத்தது. பல சோதனைகளை தாண்டிதான் பல சாதனைகளை படைத்திருக்கிறார் கலாம் ஐயா. சோதனைகளை கடந்தால் மட்டுமே சாதனை நமக்கு கிட்டும்.